ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சி. இப்போது இந்த சீரீஸில் பியானோ சீரீஸில் இது 7வது வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸில் இந்த வீடியோ தான் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் முதல்லேருந்து பார்த்துருங்க. பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதை கற்றுக்கிட்டு திரும்ப வாங்க. இப்போது இது வரைக்கும் நம்ம சில 5 ஃபிங்கர் எக்ஸசைஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சி மேஜர் ஸ்கேல் எக்ஸசைஸ் பார்த்தோம். இதெல்லாமே நம்ம ரைட் ஹேண்டில் பார்த்தோம். அண்ட் சில சாங்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டோட ஃபிங்கர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே கட்டை விரல்லேருந்து நம்பர் 1 2 3 4 5. சரியா? சரி, இப்போ நம்ம மிடில் சிலேருந்து ரைட் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீபோர்டையும் நம்ம மிடில் சியை வச்சு தான் பிரிப்போம். பியானோ பிரிக்கிறதே பார்த்தீங்கன்னா மிடில் சியை வச்சு தான் பிரியும். ஸோ அதனால தான் மிடில் சி நான் திரும்ப சொல்கிறேன், மிடில் சிங்கிறது. சரி, இப்போ மிடில் சிலேருந்து ரைட் ஹேண்ட் அதுக்கு கீழே ஒரு ஆக்டிவ் டவுன் எடுத்துக்கங்க. ஸோ 5வது ஃபிங்கர் சிக்கு வரும். அதுக்கப்புறம் டிஇஎஃப்ஜி கட்டை விரல் ஜிக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் தரேன். இப்போ ரைட் ஹேண்டில் எது அசெண்டிங் பண்ணீங்களோ அந்த ஃபிங்கரிங் இங்கே டிசெண்டிங்கில் வரும். அங்கே என்ன டிசெண்டிங் பண்ணீங்களோ இங்கே அசெண்டிங்கில் வரும். சரியா? சரி, இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக நான் போயிடுறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் திரும்ப அது எல்லாத்தையும் ஒரே ஒரு வாட்ச் காட்டுறேன். நோட்ஸ் தெரியும், அதோட ஃபிங்கர் சேஞ்சஸ் கரெக்ட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 நோட்ஸ் எக்ஸசைஸில் முதல் எக்ஸசைஸ் சி டி இ எஃப் ஜி ஜி எஃப் இ டி சி. நீங்கள் பழகி பாருங்கள். Exercise number 2. C, D, C, E, C, D, C, E, C, D, E, F, G, G, F, G, E, G, F, G, E, G, F, E, D, C. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் முதல் முறையாக யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நிறைய தயக்கங்கள் இருக்கும், ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு இப்படிலாம் தூக்கிக்குவோம் ஃபிங்கர்ஸ். ஓகேங்களா? பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அதை ரொம்ப விரலை தூக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 3வது எக்ஸசைஸ் சிடி டிஇ இஎஃப் எஃப்ஜி ஜிஎஃப் எஃப்இ இடி டிசி. எக்ஸசைஸ் நம்பர் 4 சிஎஃப்இடி சிஎஃப்இடி C D E F G G D E F G D E F G F E D C. Exercise number 5 C D C E C F C G C G C F C E C D C. அடுத்து C மேஜர் ஸ்கேல் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதாவது 7 நோட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபிங்கரிங் முதல் 5 ஃபிங்கரிங் C to G வரும். அதுக்கப்புறம் 3 கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்புறம் 3 to 1. அதே போல் ரிவர்ஸில் 1 2 3 1 2 3 4 5 இப்படி வரும். ஓகேங்களா? எக்ஸசைஸ் நம்பர் 1 C D E F G A B C C B A G F E D C. ஸோ ஃபிங்கர் எப்படி கொண்டு போகிறதுன்னு அங்கே கொஞ்சம் நிறுத்தி பண்ணி காட்டினா இல்லைங்களா? அதுமாரி பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 2 C D C E C D C E C D E F G A B C C B C A C B C A C B A G F E D C. ரொம்ப வேகமாக போகிறத ஃபீல் பண்ண வேணாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸசைஸ் நம்பர் 3 இந்த சி மேஜர் ஸ்கேல் C D D E E F F G G A A B B C C B B A A G G F F E E D D C. திரும்பவும் சொல்கிறேன், ஃபிங்கர்ஸ் பழக்கப்படுத்துங்க, அதே ஃபிங்கர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 4
இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஃபிங்கரிங் வந்து மாறும். 5 ஃபிங்கர்ஸ் வரும், மறுபடியும் 5 ஃபிங்கர்ஸ். சரியா? பார்த்துங்க. சி டு ஜி வரைக்கும் 5 ஃபிங்கர்ஸ், அப்புறம் எஃப்லேருந்து சி வரைக்கும் 5 ஃபிங்கர்ஸ். ரெடியா? ரெடி? ஒன்று விட்டு விட்டு வரும். சிஇ டிஎஃப் இஜி, மறுபடியும் எஃப்க்கு கொண்டு வந்துருங்க. எஃப்ஏ ஜிபி ஏசி, ரிவர்ஸில் சிஏ பிஜி ஏஎஃப் ஜிஇ எஃப்டி இசி. எக்ஸசைஸ் நம்பர் 5 இதே ஃபிங்கர் பேட்டர்னில் இருக்கும். 3 நோட்ஸாக நமக்கு இப்போ ப்ளே பண்ணணும் இல்லையா? அதே தான் இந்த திரும்ப பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், சிடிஇ டிஇஎஃப் இஎஃப்ஜி எஃப்ஜிஏ ஜிஏபி ஏபிசி சிபிஏ பிஏஜி ஏஜிஎஃப் ஜிஎஃப்இ எஃப்இடி இடிசி. நான் கொஞ்சம் வேகமாக போகிறதா நினச்சிங்கன்னா, ஃபிங்கர்ஸ் கிளியராக தெரியல அப்படின்னா நோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுங்க ஃபிங்கர்ஸ். ஓகே. எக்ஸசைஸ் நம்பர் 6 இது வந்து வே ஃபார்மேட் ஃபிங்கரிங், ரன்னிங் ஃபிங்கரிங் கூட சொல்லலாம். நம்ம 4லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? 4 நோட்ஸாக பண்ண போகிறோம். ஃபிங்கர் நம்பரும் 4லேருந்து ஆரம்பிங்க. ஸோ 4 3 2 1 4 3 2 1 அப்படி வரும். சிடிஇஎஃப் டிஇஎஃப்ஜி இஎஃப்ஜிஏ எஃப்ஜிஏபி ஜிஏபிசி, ரிவர்ஸில் சிபிஏஜி பிஏஜிஎஃப் ஏஜிஎஃப்இ ஜிஎஃப்இடி எஃப்இடிசி. எக்ஸசைஸ் நம்பர் 7 இது வந்து நம்ம 3rd ஃபிங்கர் 1 2 3 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கர்ஸ். சரியா? ஸோ 3லேருந்து ஆரம்பிங்க. சிடி சிடிஇ, மறுபடியும் 3rd ஃபிங்கர் வந்துடும். டிஇ டிஇஎஃப் இஎஃப் இஎஃப்ஜி எஃப்ஜி எஃப்ஜிஏ ஜிஏ ஜிஏபி ஏபி ஏபிசி, ரிவர்ஸில் இது 1 2 1 2 3. சிபி சிபிஏ பிஏ பிஏஜி ஏஜி ஏஜிஎஃப் ஜிஎஃப் ஜிஎஃப்இ எஃப்இ எஃப்இடி இடி இடிசி. எக்ஸசைஸ் நம்பர் 8 சிடிஇ சிடிஇஎஃப் டிஇஎஃப் டிஇஎஃப்ஜி இஎஃப்ஜி இஎஃப்ஜிஏ எஃப்ஜிஏ எஃப்ஜிஏபி ஜிஏபி ஜிஏபிசி, ரிவர்ஸில் சிபிஏ சிபிஏஜி பிஏஜி பிஏஜிஎஃப் ஏஜிஎஃப் ஏஜிஎஃப்இ ஜிஎஃப்இ ஜிஎஃப்இடி எஃப்இடி எஃப்இடிசி. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் விட்டு விட்டு தான் சொல்லி தரேன். பட் டெம்போவில் வாசிக்கணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி ரைட் ஹேண்டில் உங்களுக்கு நான் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்க. அதே மெத்தடில் தான் பண்ணணும். எக்ஸசைஸ் நம்பர் 9 சிஎஃப்இடி சிடிஇஎஃப் டிஜிஎஃப்இ டிஇஎஃப்ஜி இஏஜிஎஃப் இஎஃப்ஜிஏ எஃப்பிஏஜி எஃப்ஜிஏபி ஜிசிபிஏ ஜிஏபிசி, ரிவர்ஸில் சிஜிஏபி சிபிஏஜி பிஎஃப்ஜிஏ பிஏஜிஎஃப் ஏஇஎஃப்ஜி ஏஜிஎஃப்இ ஜிடிஇஎஃப் ஜிஎஃப்இடி எஃப்சிடிஇ எஃப்இடிசி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க, மறுபடியும் பாருங்கள். அண்டு லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை போலவே அடுத்தவங்களும் அதை பார்த்து பயனடைகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். எனி டவுட்ஸ் என்கிட்ட கேட்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் கூட நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய வெப்சைட் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து டெமோ கிளாஸ் மாதிரி ஃப்ரீயாக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.